வணக்கம். இன்று 6ஆம் தேதி ஜனவரி மாதம். இந்த பதிவில் நாங்கள் காணப்போவது என்னவென்றால், வெளிநாட்டுக்கு குடியேறுவது எப்படி என்ற மிக முக்கியமான விஷயம் பற்றியதாகும். அநேகமாக தற்பொழுது பலர் தமது நாட்டை விட்டு, தாய் நாட்டை விட்டு பல நாடுகளுக்கு குடிபெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது வேலை விஷயமாக இருக்கலாம், அல்லது உறவினர்களோடு சேர்ந்து இருப்பதாக இருக்கலாம், படிப்பதற்காக இருக்கலாம், போன்ற பலவிதமான விடயங்களுக்காக அவர்கள் தமது தாயகத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போகின்றார்கள். இந்த பதிவில் நாங்கள் காணப்போவது மிக முக்கியமான அம்சங்கள். இவர்கள் உங்கள் கவனத்துக்கு தரவிருக்கின்றேன். இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யும் என்ற நோக்கத்தில் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். இதோ இன்று நாம் பேசப்போவது வெளிநாட்டுக்கு குடியேறுவது எப்படி என்ற மிக முக்கியமான விஷயம் பற்றியதாகும். ஒரு புதிய நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு பலருக்கும் இருக்கும். ஆனால் அந்த கனவை நனவாக்க சரியான திட்டமிடல், விசா விதிமுறைகள் பற்றிய அறிவு மற்றும் புதிய கலாச்சாரத்திற்கு மனதளவில் தயாராக இருப்பது மிகவும் அவசியம். இந்த வீடியோவில் வெளிநாடு செல்லும் முதற்கட்ட முக்கியமாக 8 படிகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவதாக, உங்கள் முன்னுரிமைகளை தீர்மானிக்கவும். முதலில் உங்களுடன் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, எனக்கு முக்கியமானது வேலை வாய்ப்பா அல்லது இடமா? அதாவது நீங்கள் தங்கப் போகும் வதிய போகும் இடம். சிலர் எந்த நாட்டில் நல்ல வேலை கிடைக்குமோ அங்கே போவேன் என்பார்கள். சிலர் இந்த நாட்டில் தான் வாழ வேணும் என்று முடிவு செய்வார்கள். அதற்கு ஏற்ற வேலைகளையும் தேடுவார்கள். இந்த முடிவு உங்கள் விசா, வேலை தேடல் செலவுகள் எல்லாவற்றிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இதை ஆரம்பத்திலேயே தெளிவாக முடிவு செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான தீர்வாகும். நிதி திட்டமிடல் மிக முக்கியம். வெளிநாடு செல்லும் முன் குறைந்தது 6 மாதத்துக்கு அல்லது 8 மாதத்துக்கு ஏற்ப வாழ்க்கை செலவுக்கு சேமிப்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இடம் மாறி செல்லும் பொழுது அங்கு தங்குவதற்கு வாடகை வீடு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அந்த வாடகை வீடை எடுக்கும் பொழுது அவர்கள் முற்பணமாக உங்களிடம் 6 மாதம், சில நேரம் சில இடங்களில் 1 வருடங்களாக கேட்பார்கள். இதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். முதல் மாத வாடகை, விமான கட்டணம், விசா கட்டணம், ஆரம்ப காலத்துக்கான செலவுகள் மற்றும் நீங்கள் அங்கு குடிபெயர்ந்த பின்னர் வாகனங்கள் ஓட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஆயின் அதனை உங்கள் வாகனத்துக்கான ஓட்டுநர் அந்த அட்டையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, இல்லாவிட்டால் நீங்கள் திருப்ப அந்த நாட்டிலே திரும்பி ஒரு தேர்வு எழுதி பரீட்சை பாஸ் பண்ண வேண்டுமா என்பதற்கான செலவுகளை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். இவையெல்லாம் பார்த்ததை விட அதிகமாக இருக்கலாம். நீங்கள் செல்லும் நாட்டின் வாழ்க்கை செலவு பற்றி ஆராய்ந்து ஒரு நடைமுறை பட்ஜெட், அது வரவு செலவு திட்டத்தை நீங்கள் உங்களுக்குள் ஒன்று தயார் செய்ய வேண்டும். விசா தேவைகளை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் விசா விதிமுறைகள் வேறுபடும். உதாரணமாக, வேலை விசா இருக்கலாம், படிப்பதற்காக மாணவர்கள் விசா இருக்கலாம், குடும்ப விசா இருக்கலாம், நிரந்தர குடும்ப உரிமை விசாவாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த விசா பொருந்தும் என்பதை தெளிவாக அறிய வேண்டும். முக்கியமான விடயம் என்னவென்றால், விசா விண்ணப்பம் எப்பொழுதும் நேரம் எடுத்துக்கொள்ளும். குறைந்தது 6 மாதம் எடுக்கலாம், சில நேரம் 8 மாதம், சில நேரம் 1 வருஷம் 2 வருஷம் கூட எடுக்கலாம். என்றால் அங்கு அந்த விசா தருவர்களது காரியாலயத்தில் எவ்வளவு விண்ணப்பதாரர்கள் ஃபைல்கள் இருக்கின்றனோ அதை பொறுத்து தான் உங்களது விசாவும் தீர்மானிக்கப்படும். முக்கியமான விஷயம், விசா விண்ணப்பம் முழுதும் நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதை சொல்கிறோம். அதனால் முன்கூட்டியே விண்ணப்பிக்க வேண்டும். தேவையான ஆவணங்களை தயார் செய்யுங்கள். விசாவுக்கு பொதுவாக தேவையான ஆவணங்கள் பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு, கல்வி சான்றிதழ்கள், வேலை அனுபவ சான்றிதழ்கள், வங்கி கணக்கு விவரங்கள், விசா விண்ணப்ப படிவம், சில நாடுகள் கூடுதல் ஆவணங்களையும் கேட்கலாம். இதற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ஆவணங்கள் என்னவென்றால், முக்கியமாக அசல் நகல் டிஜிட்டல் வடிவம் வைத்திருப்பது நல்லது. இதை நீங்கள் டிஜிட்டல் வடிவத்தில் வைத்திருந்தீர்களானால் இன்னும் இலகுவாக இருக்குது. நீங்கள் போகும் இடங்களுக்கு சென்று அங்கே அதற்கான பிரிண்ட் எடுத்து நீங்கள் அவர்களுக்கு சமர்ப்பிக்கலாம். மற்றும் கலாச்சாரது தயாரிப்பு. புதிய நாடுகளுக்கு போனால் மொழி, உணவு, பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேறுபடலாம். அதனால் அடிப்படை மொழி சொற்களை கற்றுக்கொள்ளுங்கள். அங்குள்ள கலாச்சாரம் பற்றி படியுங்கள். சட்ட விதிமுறைகளை புரிந்து கொள்ளுங்கள்.
இது போன்ற கல்ச்சரல் மாறுதல் ஏற்படுகின்றதை குறைப்பதற்காக உங்களை விரைவாக அங்கே நிரந்தரமாக இருப்பதற்கு உதவி செய்ய உதவும். இடமாற்ற ஏற்பாடுகள் வெளிநாடு சொல்லும் முன் எதை கொண்டு போக வேண்டும், எதை விற்க வேண்டும், எதை அங்கே வாங்கலாம் என்று திட்டமிட வேண்டியது மிக முக்கியமானதொன்றாகும். மேலும் நீங்கள் வெளிநாடு சென்று அங்கு வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் வேலை செய்வதற்கான உங்களது தொழிலுக்கு ஏற்ற வரையில் வேலை எடுக்கலாமா என்பதையும் நீங்கள் கட்டாயம் அவதானிக்க வேண்டும். ஏனெனில் பலர் கனடாவுக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருந்தார்கள். அது இப்பொழுதும் அந்த இது இருக்கின்றது. எனவே உங்களது தகமைகள் மற்றும் நீங்கள் வேலை செய்த உங்களது வேலை அனுபவங்கள் இங்கு அனுமதிக்கப்படுமா என்பதை நீங்கள் அந்தந்த இலாக்காக்கள் படித்த அந்த நெறி மூலமாக இருக்கும் அசோசியேஷன் மூலமாக தெரிந்து கொள்வது மிக முக்கியம். இல்லாவிட்டால் கூகுள் மூலம் கூட நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். தற்காலிக தங்குமிடம், விமான பயணம், பொருட்கள் அனுப்புதல் இவற்றை முன்பே ஏற்பாடு செய்தல். பின்னர் மன அழுத்தம் குறையும். மருத்துவ காப்பீடு. பல நாடுகளில் மருத்துவ காப்பீடு கட்டாயம். அவசர மருத்துவ செலவுகள் வெளிநாடுகளில் மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் அரசு விதிமுறைகளுக்கு ஏற்ப போதுமான ஹெல்த் காப்புறுதி இருக்கிறதா, அதாவது மருத்துவத்துக்கு ஏற்ற காப்புறுதி இருக்கிறதா என்பதை உறுதி செய்யுங்கள். உள்ளூர் சமூகங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். செல்லும் முன்பே, அதாவது முந்தி அங்கிருந்தவர்கள் ஒரு அமைப்பாக வைத்திருப்பார்கள், அவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். முகநூல்கள் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். லோக்கல் அசோசியேஷன்ஸ், அதாவது நீங்கள் படித்த அந்த தகவலுக்கான அசோசியேஷன்ஸ் அந்தந்த நாட்டில் இருந்தால் அவருடன் தொடர்பு கொண்டு அதற்கான விவரங்களை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். இவற்றுடன் இணைந்தால் தகவல்கள் கிடைக்கும், உதவி கிடைக்கும், புதிய நண்பர்கள் உருவாக்கும். இது புதிய நாட்டில் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். முடிவாக, வெளிநாடு செல்லும் பொழுது செல்வது என்பது ஒரு பெரிய முடிவு. ஆனால் சரியான திட்டமிடல் உடன் சென்றால் அது உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லும். அடுத்த வீடியோவில் அடுத்த பதிவில் வெளிநாடு சென்ற பிறகு எப்படி வேலை தேடுவது மற்றும் ஆரம்பகால சவால்களை எப்படி சமாளிப்பது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் என்பதை மறவாமல் செய்து மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே.